கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. ஆயிரத்தெட்டு வட்டமும் கண்டேன், அந்த வட்டத்துள்ளே நின்றதும் கண்டேன். மாயிரு ஞாலத்து நூற்றெட்டும் பார்த்தேன், மந்த மனதுரு சந்தேகம் தீர்த்தேன். ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. அந்த கரணம் எனச் சொன்னால் ஆட்டையும், அஞ்ஞானம் என்னும் அடர்ந்தவன் காட்டையும், சந்தத்தவம் என்னும் வாளினால் வெட்டினேன், சாவாதிருந்திட கோட்டையும் கட்டினேன். ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. காந்தி மித்திமி தந்த கோனாரே திந்தி மித்திமி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. மெய்வாய் கண் மூக்கு செவியனும் ஐந்தாட்டை, வீரும் சுவையொளி ஊரோசை ஆங்காட்டை, எய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆட்டினேன், ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே. ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. பற்றிரண்டும் மர பண்புற்றேன் நண்புற்றேன், பாலையும் உட்கொண்டேன் மேலையா கட்கண்டேன். சிற்றின்பம் நீக்கினேன் மற்றின்பம் நோக்கினேன், சிற்பரம் சேர்ந்திட்டேன் தற்பரம் சார்ந்திட்டேன். ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. காந்தி மித்திமி தந்த கோனாரே திந்தி மித்திமி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. அண்ணா கையூடே அடைத்தே அமுதுண்ணே, அந்தரத்தரத்தை அப்பொழுதே எண்ணேன், விண்ணாடும் மொழியை மேவி பூசை பண்ணேன், மெஞ்ஞானம் ஒன்றன்றி வேறே ஒன்றை நன்னேன். ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. மண்ணாதி பூதங்கள் ஐந்தையும் கண்டேனே, மாயாவிகாரங்கள் யாவையும் விண்டேனே, விண்ணாடி மொழியை மெய்யின் உள்கொண்டேனே, மேதினி வாழ்வினை மேலாக வேண்டேனே. ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. காந்தி மித்திமி தந்த கோனாரே திந்தி மித்திமி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. வாக்காதி ஐந்தையும் வாகாய் தெரிந்தேனே, மாயை சம்பந்தங்களைந்தும் பிரிந்தேனே, நோக்கர் யோகங்களைந்தும் புரிந்தேனே, நுவலும் மற்றைந்து யோக நோக்கம் பரிந்தேனே. ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருளானந்த கோனாரே. ஆராதார தெய்வங்களை நாடு, அவர்க்கும் மேலான ஆதியை
தேடு கூரான வட்ட ஆனந்தத்தில் கூடு கோசம் மைந்துங்கண்டு குன்றேறி ஆடு தாந்தி விதிமி தந்த கோனாரே தீந்தி விதிமி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே தாந்தி விதிமி தந்த கோனாரே தீந்தி விதிமி திந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே. வணக்கம் நண்பர்களே. நம் முன்னோர்களான சித்தர்கள் சும்மா பாட்டு எழுதல. அவங்க பாடின ஒவ்வொரு வரியிலும் பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத பிரபஞ்ச ரகசியமும் மனித உடலின் மருத்துவ ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. இன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கிறது இடைக்காட்டு சித்தர் பாடிய உலக புகழ்பெற்ற ஆனந்த கோனார் பாடல் தான். 1008 வட்டமும் கண்டேன் அந்த வட்டத்துள்ளே நின்றதும் கண்டேன் பாடியிருப்பார் இல்லையா? இந்த 2 வரியில அவர் எதை பார்த்தாரு? அது என்ன 1000 வட்டங்கள்? வாங்க நான் சொல்றேன். 1008 வட்டங்கள் என்பது நம்முடைய உடம்பில் 6 முக்கிய ஆன்மீக சக்கரம் இருக்கு. அதுல மிக உச்சக்கட்ட சக்கரம் நம்ம உச்சந்தலையில இருக்கும். அதை சகசிரார சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யோக கலையில இந்த சக்கரத்தை 1000 இதழ் தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. தியானத்தில் உச்ச நிலையை அடையும் போது நம் மூளையில் உள்ள பிணியல் சுரப்பி தூண்டப்பட்டு 1000 வட்டங்கள் போன்ற ஒரு ஒளி வட்டம் பின்னாடி தெரியும். பிரபஞ்ச பேராட்டல் நம் உடலுக்குள்ள நுழையும் அந்த புள்ளியத்தான் சித்தர் 1008 வட்டம்னு துல்லியமா குறிப்பிடுறாரு. இது வெறும் கற்பனை கிடையாது, ஆழ்ந்த தியானத்துல நடக்கும் அறிவியல். சரி, அந்த வட்டத்தை பார்த்ததோடு நிறுத்தல. அந்த வட்டத்துள்ள ஏதோ ஒன்று நிற்பதை பார்த்தேன்னு சொல்றாரே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் இறை ஜோதி அல்லது ஆன்ம ஒளின்னு சொல்லுவாங்க. மனிதன் ஆசைகளை மறந்து மூச்சை அடக்கி தியானத்துல கரையும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கும் கடவுள் தன்மை வெளிப்படும். அந்த பேரொழிய பிரபஞ்ச சக்திய நான் எனக்கு தலைக்கு மேல நேரடியா பார்த்தேன் அப்படின்னு பாடுறாரு. இந்த உலகத்துல இருக்கும் 108 தத்துவங்களையும் நான் உணர்ந்திருக்கேன். அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. இதை நான் உணர்ந்த உடனே அதுவரை என் மந்தமான மனதில் இருந்த நான் யாரு, கடவுள் எங்க இருக்கிறாரு, மனிதன் ஏன் பிறக்கிறான், மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், இப்படி அத்தனை சந்தேகங்களும் தீர்ந்து போய் என் மனசு பேரானந்தத்துல இருக்குதுன்னு சித்தர் சொல்லி இருப்பார். பாடல்ல இருந்து நாம் கற்கும் வாழ்க்கை பாடமும் இருக்கு. அதாவது மனக்கட்டுப்பாடு. நம் மனம் எப்போது பார்த்தாலும் 1000 ஆசைகளில் அலைபாய்துல்லவா, அந்த தியானத்தின் மூலம் நம்ம கட்டுப்படுத்தணும். மனதில் குழப்பங்கள் சந்தேகங்கள் வரும் பொழுது அமைதியா கண்ணை மூடி நமக்குள்ள தேடணும். அப்படின்னா அத்தனை கேள்விக்கும் கண்டிப்பா விடை கிடைக்கும். எப்போதுமே வெளியுலகில தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்கன்னு சித்தர் அழகா சொல்லி இருப்பாங்க. இது போன்ற இன்னும் பல சித்தர் ரகசியங்கள் ஆன்மீக தத்துவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.